உங்களோட கூட இருக்கிற நல்ல இயேசு கிறிஸ்துவனுடைய இனி நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம், சமாதானம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய சுகம், தேவனுடைய பாதுகாப்பும் எல்லாம் நிறைந்த நல்ல நாளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். எபேசியர் 4வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாக பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் இருங்கள், துக்கப்படுத்தாதிருங்கள், துக்கப்படுத்த வேண்டாம் என்கிறதான காரியங்களை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்னென்ன காரியங்களின் ஊடாக துக்கப்படுகிறார் என்றதான காரியங்களில் இன்றைக்கு கெட்ட வார்த்தைகளை பேசினால் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார் என்றதான காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். கெட்ட காரியங்கள் அல்லது கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். 29வது வசனம். கெட்ட வார்த்தைகள் என்று சொல்லுகிறதான நேரத்திலே பேசக்கூடாத நேரத்திலே பேசுதலும் கெட்ட வார்த்தையாக கருதப்படுகிறது. அநேகர் இந்த கெட்ட வார்த்தைகள் என்று சொல்லுகிறதான இந்த வார்த்தைக்கு அநேக விளக்கங்களை கொடுக்க முடியும். வேதாகமத்தின் பிரகாரமாக தூஷணம் அல்லது கெட்ட வார்த்தை என்று சொல்கிறதான நேரத்திலே பேசக்கூடாத ஸ்தலத்திலே பேசுதல் கெட்ட வார்த்தையாக அல்லது தூஷணமாக கருதப்படுகிறது. பேசக்கூடாத நபரிடத்தில் பேசுதல் அது பக்தி விருத்தியை உண்டு பண்ணாத காரியமாய் இருக்கிறது நிமித்தமாக இது கெட்ட காரியங்களாக கருதப்படுகிறது. நன்மை செய்யாமல் இருப்பது பாவம் என்று சொல்லுகிறதான வேதம் பேசக்கூடாத ஸ்தலத்தில் பேசுதலும் பாவமாக கருதுகிறது. எந்த நேரத்தில் நான் பேச வேண்டுமோ அந்த நேரத்தில் நான் பேச வேண்டியவனாக கருதப்படுகிறேன். எந்த காரியத்தை எந்த நபரோடு கூட பேச வேண்டுமோ அந்த காரியத்தை அந்த நபரோடு கூட பேச வேண்டியவனாக இருக்கிறேன். பேசக்கூடாத நபரோடு கூட நான் அந்த காரியத்தை பேசுவேனேயானால் அது அவருடைய என்னுடைய பக்தியை விருத்தி செய்ய முடியாத ஒரு காரியமாக அமைகிறது. எனவே அது நான் பேசக்கூடாத ஒரு காரியம். பரிசுத்த ஆவியானவர் அந்த ஸ்தலத்திலே துக்கப்படுகிறார் என்பது வேதம் சொல்கிறதான காரியம். என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தைகளின் ஊடாக கர்த்தர் துக்கப்படுகிறார். நாங்கள் மற்றவர்கள் பேசுகிறது போல தூஷணமான வார்த்தைகளை கெட்ட வார்த்தைகளை நாங்கள் பேசுகிறவர்கள் அல்ல. ஆனால் பேசக்கூடாத ஸ்தலத்திலே பேசுகிறோம். பேசக்கூடாத காரியத்தை நாங்கள் பேசுகிறோம். பகிர்ந்து கொள்ளக்கூடாத ஒரு காரியத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். அப்படி பார்க்கிறதான நேரத்திலே அதுவும் கெட்ட வார்த்தை, நன்மையை கொண்டு வராத வார்த்தை, பக்தி விருத்தியை உண்டு பண்ணாத வார்த்தை, நல்ல வார்த்தையாக இருக்க மாட்டாது. எனவே அதுவும் நாங்கள் பேசக்கூடாத ஒரு காரியமாய் இருக்கிறது. என்ன காரியத்தை நாங்கள் பேச வேண்டும்? வேதம் சொல்லுகிற விதமாக 29வது வசனம், இன்னும் ஒரு நபருடைய பக்தியை விருத்தி செய்கிற காரியங்களை பேச வேண்டும். நான் பேசுகிறதான நேரத்தில் அவருடைய பக்தி விருத்தி அடைகிற வண்ணமாக பேசுவோமேயானால் அது தேவன் விரும்புகிற ஒரு காரியமாக அமையும். பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு காரியமாக அமையும். இன்றைக்கு உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான காரியங்கள், வாயிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷப்படுத்துகிறதான வார்த்தைகளாக, இன்னும் ஒரு நபரை பக்தி விருத்தி அடைய செய்கிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுவதும் இன்னும் ஒருவருடைய பக்தி விருத்தி அடையும்படியாக, உங்களுடைய பக்தி விருத்தி அடையும்படியாக பேசுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.